இத வந்து எங்கேயாவது ஒரு பொட்டல் வெளியில வச்சிருக்கீங்களா? அதான் உங்க ஆளுங்க தான் திம்மு திம்முன்னு வந்து விழுவாங்கல்ல. இப்ப எல்லாம் ஒரு காரு மாவட்டம்ன்னு ஒண்ணு டியோ போட்டு ஒரு கார ஒண்ணு வாங்கிக்கின்னு, எல்லாம் ரெசிடென்ட் ஏரியா அது. அங்க வந்து எல்லார் வீட்டு முன்னாடியும் கார விட்டுட்டு, எனக்கு என்னன்னு பண்றதில்ல. இன்னொன்னு இவரு வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகறதுக்கு முன்னாடியே இவருக்கு இதெல்லாம் குடுத்துட்டாங்க. இசட் பிரிவு, ஒய் பிரிவுலாம். என்னன்னா எல்லா ரெசிடென்ட்டும் முடியல. பேரிகார்டு போட்டு, வீட்டு வேலை செய்றவங்க அந்த பங்களாக்கு பக்கத்து வீட்டு வராங்கன்னா, "யாரு நீ? என்ன? இந்த மாரி அந்த வீட்ல வேலை செய்ய போறேன்." அவங்கள வர சொல்லு. அவங்க காலைல அந்த அம்மா வீட்ல நைட்டி போட்டு இருக்கும். வீட்டு வேலைக்கு இந்த அம்மா பாத்திரம் கழுவ வரும். அவங்க நைட்டிய எடுத்துட்டு, அவங்க வந்து புடவலாம் கட்டிக்கின்னு, இங்க பேரிகார்டு கிட்ட வந்து போலீஸ்கார்ட்ட, "இவங்க எங்க வீட்ல வேலை செய்றாங்க." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போணும். எவ்வளோ காண்டாகும். ஒரு அவசரத்துக்கு போக முடியாது, வர முடியாது. கார் எடுக்க வெளியில வந்தா, குறுக்கால கார் நிக்குது. என்னன்னு கேட்டா, அவங்க இது. இப்போ அந்த இன்னைக்கு கொந்தளிச்சு போய் பேட்டி குடுக்குறாங்க. பேட்டி குடுக்குற ஆளையே ஒருத்தர் மொறச்சிட்டு இருக்காப்புல, கட்சி நிர்வாகி ஒருத்தர். அவரு "உன்ட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க பத்திரிக்கையாளர்ட்ட பேசுறேன்றாரு." இந்த மாரி தொல்லலாம் இதெல்லாம் விஜய் தவிர்க்கணுமா வேணாமா? தவைக்காவினர் தவிர்க்கணுமா வேணாமா? அது யார் பண்ணாலும் தொல்ல தானே. எந்த கட்சி பண்ணாலும். இதனால தான் கட்சிகள் முக்கியமான சாலைகள்ல அலுவலகங்கள வச்சிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில இருக்காது. அது பாட்டுல தனியா இருக்கும். யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா, பெரிய கூட்டம் கீட்டம்ன்னு வந்து பெரிய பிரச்சனை ஆகும்.